ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சத்தான நிலக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா பசங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு கேட்டாங்கன்னா நிலக்கடலையும் வெல்லமும் இருந்தால் போதுங்க. 5 நிமிஷத்தில் குயிக்காக இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற இந்த நிலக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. நிலக்கடலை உருண்டை செய்கிறதுக்கு மீடியம் ஜார் எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலைங்க. நல்லா தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வறுக்காத நிலக்கடலை இருக்குது அப்படின்னா நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நிலக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இது கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. முதல்ல நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்சாச்சு. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொடி பண்ண நிலக்கடலையை எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நிலக்கடலையிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நிலக்கடலை கூட 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வெல்லம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தையும் நிலக்கடலையும் நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நம்மளுக்கு நிலக்கடலையிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கு நம்ம நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இந்த நிலக்கடலையில் இருக்க எண்ணெயே நம்ம உருண்டை பிடிக்க போதுமானதாக இருக்கும். இப்போ இதை எடுத்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க. கட்டிகள் இல்லாமல் கையில் நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க. நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கையில் நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு எந்த சைஸுக்கு உருண்டைகள் தேவையோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அந்த கை நம்ம சூட்லேயே நல்லா இலக்கம் கொடுத்து வருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக உருண்டை பிடிச்சாச்சு. இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி நம்ம தட்டில் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போது ஒரு உருண்டை எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. வாயில் வச்சதும் கரையும். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் வச்சு கொடுக்கலாங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நிலக்கடலை உருண்டை செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.